இந்த தீபாவளிக்கான மூன்றாவது காரணம் மகாவீர் முக்தி அடைந்த நாள். ஜெயின மதத்தினுடைய முக்கியமான மத குருவான மகாவீர் முக்தி அடைந்த நாள் ஜெயினர்கள் தீபாவளியா அனுசரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க புத்தாண்டா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பரசுராம குல வாரிசான ஆன்டிகிறிஸ்ட் பார்கவன் மூலமா யூத கும்பல் நம்மளுக்கு கசிவிட்ட ஒரு செய்தி என்னன்னா, இந்த மகாவீர் அப்படின்றது பரசுராமன் என்ற செய்தி. அதாவது பரசுராமன் என்ற யூத அரக்கனை சாந்த வடிவத்தில் மகாவீராக பிராமண கும்பல் மாத்திருக்கு அப்படின்ற உண்மையை அவங்களுடைய ஏஜென்டான ஆன்டிகிறிஸ்ட் மூலமாவே நம்மளுக்கு கசிவிட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற விளக்கத்தை இப்ப கேட்போம். நரகாசுரன். இந்த நரகாசுரன் என்பது நாம் வாழ்ந்த இந்த பூமியவே நரகமா மாற்றியவன். இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும். இவங்க தான் சித்தர்களை கல்வெட்டம் செஞ்சு பூமியை நரகமாக மாற்றியவர்கள். இதுதான் இந்த நரகாசுரன். இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும். ஆன்டிகிறிஸ்ட் சங்கம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? நரகாசுரன்றது பரசுராமனும் சகுனியும் மட்டும்தானோ. முக்கியமான ஆளை விட்டுட்டாங்க. ஏன்னா பிராமண கும்பலுக்கு கோபம் வரும். அதனால எல்லாத்தையுமே பரசுராம அப்படின்னு சொல்லி நம்மளோட கவனத்தை திசை திருப்பிட்டு இருப்பாங்க. பரசுராமனுக்கே முன்னோடி ராமன் தான். அதனால தானே ராமன் பேரை பரசுராமனுக்கு வச்சிருக்காங்க. இவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன், களப்பிரராட்சி நிறுவனவன். ஆனா 7500 வருஷத்துக்கு முன்னாடியே ராமராஜ்யம் செஞ்சவன் தானே அவன். அவனை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் பரசுராமன் தான் சொல்லுவாங்களே தவிர ராமனை பத்தி உண்மையை இவங்க பேசவே மாட்டாங்க. அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன்? சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன்? அவங்களுக்கு வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கும். எதுவா இருந்தாலும் பரசுராமன் திசை திருப்பிடுங்க, ராமனை பத்தி வாயை திறக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நான் உண்மையை அப்படியே பச்சையா சொல்றேன். நரகாசுரன்றது ராமன், சகுனி, பரசுராமன் 3 பேரையுமே குறிக்கிற ஒரு அரக்கன் தான். அதுல ராமன் தான் முதல் நரகாசுரன். தமிழ்நாட்டை முதலில் நரகமாக்கிய அரக்கன், ராட்சசன், அசுரன் என்றால் அது யூதனாகிய ராமன் தான். எப்படி தத்தாத்ரேயா என்ற வடிவம் ராமன், சகுனி, பரசுராமன் என்ற மூவரையும் குறிக்குதோ, எப்படி தவ்வை என்ற வடிவம் சரமா, காந்தாரி, துர்கா என்ற 3 யூத பெண்களை குறிக்குதோ, அதே மாதிரி நரகாசுரன் என்ற மகாவீர் ராமன், சகுனி, பரசுராமன் ஆகிய 3 யூத அரக்கர்களையும் சேர்த்து குறிக்கிற வடிவம் தான். அப்படின்னா இந்த மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றத நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்? மகாவீர்ல ராமன், சகுனி, பரசுராமன் 3 பேருமே இருக்காங்க. பரசுராமன் வீழ்த்தப்பட்ட நாள் டிசம்பர் 6 இல்ல அதுக்கு அருகாமையில இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான நாளா தான் இருக்கணும். அதை நான் விரிவா வேற ஒரு காணொலியில டிகோட் பண்றேன். சகுனி வீழ்த்தப்பட்ட நாள் மகாபாரத வெற்றி விழா, அதாவது பொங்கல்ன்றத யூதர்களே ஆன்டிகிறிஸ்ட் மூலமா நம்மளுக்கு கசி விட்டாங்க. சோ சகுனி வீழ்த்தப்பட்ட நாள் பொங்கல், மகாபாரத வெற்றி விழா, விவசாயம் வெற்றி பெற்ற விழா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மீதி இருக்கிறது ராம மட்டும் தான். பரசுராமனுக்கும் தீபாவளிக்கும் சம்பந்தம் கிடையாது. சகுனிக்கும் தீபாவளிக்குமே சம்பந்தம் கிடையாது. தற்போதைக்கு டிசம்பர் 6 நம்ம பரசுராமன் வீழ்த்தப்பட்ட நாளா வச்சுப்போம். பொங்கல் சகுனி வீழ்த்தப்பட்ட நாள், அதாவது மகாபாரத வெற்றி விழா. மீதி இருக்கிறது ராம மட்டும் தான். அப்ப மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ராமன் வீழ்த்தப்பட்ட நாள்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகாவீர்ன்றது நரகாசுரன். அந்த நரகாசுரன் யாருன்னா ராமன், சகுனி, பரசுராமன் 3 பேரையுமே சேர்த்து குறிக்கிற உருவம். அந்த நரகாசுரன்ல பரசுராமன் வீழ்த்தப்பட்ட நாள் வேற, சகுனி வீழ்த்தப்பட்ட நாள் வேற. அந்த 2 நபர்களுக்கும் தீபாவளிக்கும் தொடர்பு கிடையாது. தீபாவளியோட தொடர்பு கொண்ட வில்லன் ராமன் தான். அப்ப மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றது ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான். ராமன் ஒன்னும் முக்தி எல்லாம் அடையல. அவன் ஒரு கொடூர குற்றவாளியை தவிர அவன் முக்தி எல்லாம் ஒன்னும் அடையல. சித்தர்களால தான் முக்தி அடைய முடியும். அதனால இந்த கொடூர குற்றவாளியான ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான் எப்படி மாத்தி வச்சிருக்காங்க? சாந்த சொரூபியான மகாவீர் முக்தி அடைந்த நாள்னு மாத்தி வச்சிருக்காங்க.